ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சின்ன ரைடு தான் போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு சின்ன தீவுக்கு இங்கேருந்து இந்த இந்த இடத்துக்கு போற மாரி ஒரு பிளான் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஒண்ணு பார்த்து வச்சேன். சரி, இது மட்டும் தான் ஈஸியா இருக்கு அங்க போறதுக்கு. இதுவும் இருக்கு. இது இந்த சைடு போறதுக்கு இருக்கு. அ இது வந்து இங்க. பாருங்க, இது எல்லாமே பாருங்க அப்படியே பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. பட் ஆனா, அதில வந்து இந்த வேன் வந்து நம்ம இதுவரைக்கும் என்ன காம்போர் வேன்ஸ் அப்படின்ற ஒரு மாரி ஒரு வேன் வந்து இந்த ஃபுட்டுலாம் வைப்பாங்களே அந்த மாரி இது. இதுவரைக்கும் நம்ம எடுத்ததில்ல. சரி, இது வந்து நம்ம எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஷிப்ல போற மாரி தான் கான்செப்ட்டே. ஆ அதுதான் நம்ம வந்து எடுக்க போறோம். ஓகே, நம்ம இங்கே தான் இருக்கோம். பக்கத்தில தான் இருக்கு. ஒரு 18 நிமிஷத்தில போயிடலாம். சேம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பார்க்கிங் பிளேஸ்ல இருக்கோம். ஆ ஏய்! மரம். ஓகே, நம்ம இங்கேருந்து அப்படியே போறோங்க. இது உள்ளேயே போறோம். பாருங்க, ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம இங்க நெறைய வண்டி ஓட்டியாச்சுங்க. சூப்பர், எல்லா வண்டியும் நம்ம வந்து இதில வந்து ட்ரை பண்ணியாச்சு. இதில நம்ம ஓட்டாத ரொம்ப எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, வண்டியிலே சூப்பர் வண்டினா, இந்த ஸ்கேனியா தாங்க. ஏன் சொல்றேன்னா, எல்லா விதமான விஷயங்களும் அதில இருக்கு. இருக்கு. அது ஒரு நல்ல வண்டிங்க அது. ஸ்கேனியான்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இவனுங்க குடுத்துருக்கிறதுலயே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வண்டி இது. வீல் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கூர்மையான ஒரு இது வச்சிருக்கேன். இங்க ஒரு இது இருக்கு. இந்த இடம் சூப்பரா இருக்குங்க. அ அப்படியே இந்த இடத்துல ஒரு கேரேஜ் வாங்கிட்டு இப்படியே போயிடலாம். சிம்பிள். போற வழில ஒரு கேரேஜ். ஓகே. சும்மா கேரேஜ் வாங்குனா, கிளிக் பண்ணா அவ்வளோதாங்க, முடிஞ்சுச்சுங்க. ஒரு கேரேஜ். அப்படியே சும்மா போற போக்குல ஒரு கேரேஜ் வாங்கிட்டு போயிடலாம், அவ்வளோதான். இந்த இடம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க. ஓகே, அவ்வளோதான். இப்ப இந்த கேரேஜ் நமக்கு சொந்தமானது. ம். இது வந்து ஒரு நார்மல் ஸ்பீடு வண்டி தாங்க. ரொம்ப ஸ்பீட்லாம் கிடையாது. அதாவது எப்படி சொல்றது? ஆ ஒரு 1800 அப்படின்ற மாரி ஒரு ஸ்பீடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நார்மல் ஸ்பீடு தான். உள்ளேயும் செம்மையா இருக்கும். எல்லா வண்டியும் நம்ம ஓட்டியாச்சுங்க. இருக்கிறதுலயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான வண்டியும் ஓட்டியாச்சு. அதில பேலன்ஸு, நல்ல ஒரு பேலன்ஸ் இருக்கிற ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கலர் நல்லா குடுக்கலாம். சூப்பரா கலர் குடுக்கலாம் இதுக்கு.
அப்புறம் வீல்ஸ்லாம் நல்லா செட் பண்ணலாம். அப்புறம் நிறைய ஆக்சசரிஸ் இருக்குது. இப்படி இந்த நிறைய வண்டி வந்து இந்த வண்டியில் வந்து ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குங்க. ஏன்னா இந்த வண்டியே பார்த்தீங்கன்னா அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கண்ட்ரோல் கூட இந்த வண்டியில் இருக்கும். இதுதான் இந்த வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான சிசி இருக்கிற வண்டி தான். அது மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. இந்த கம்பெனியில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது இதில். நம்ம இப்போ ஒரு சின்ன ரைடு போகிறதா இருந்தாலும் கூட நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே போய் அப்படியே போகிற போக்கில் ஒரு கேரேஜ் வாங்கிக்கலாம். இந்த ஷார்ட்கட்டாக வந்து ஒரு கேரேஜ் வாங்கக்கூடிய கான்செப்ட் இருக்குங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 30க்கு மேலே போனால் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேங்க. அதுக்கு போகலாம் நீங்கள் இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். நான் வந்து ரொம்ப பெரிய ஸ்பீடு கொடுக்கல இந்த வண்டிக்கு. ஏன் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெரிய ஸ்பீடுக்கு போகும்போது உங்களால் வந்து வேகம் இருக்குங்க, செம்மையாக வேகம் இருக்கும். நீங்கள் நார்மலான ரோட்டில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேகம் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மண் இருக்கிற இடத்துல ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க அது. ஏன்னா டயர் ரொம்ப சிக்கும். அதனால் ரொம்ப ஹெவி ஃபாஸ்ட் வச்சு ஓட்டாதீங்க. நீங்கள் ஓட்டினீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் தான். இது வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஓகே, இங்கே தான் இருக்குது. என்டர். வீல் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? ஓகே, இதுதான். இது ஒன்று இருக்குது. இது பக்கத்தில் இது வேண்டாம். இதுதான் கரெக்ட். எங்கே இருக்கீங்க? அந்த சைடில் இருக்கிறீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமும் போகாது, ரொம்ப ஸ்லோவாகவும் போகாது. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி. ஓகே, லாக்டு. 9 மணி நேரம்னு காட்டுதுங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து 9 மணி நேரம் வந்து இது கிடையாது. பார்த்தீங்களா? ஒம்பது மணி நேரம்ன்றது வந்து இதோட இது கிடையாது. வாவ், 2 வேன்.
வீலை எப்படி கட்டிக்கிறானுங்க பார்த்தீங்களா? ஏய், ரிவர்ஸ் போகாது. ஏன் ரிவர்ஸ் போகிற? இப்போ நம்ம இந்த சைடு தான் போகணுமா? ஆமாம், இந்த சைடு தான் போகணும். அட்டகாசங்க. வீல் எப்படி சுற்றி பார்த்தீங்களா? இந்த லைனை பிடிச்சிக்கிட்டே போனீங்கன்னா போயிடலாம். சாரி, அந்த வியூவை செக் பண்ணணும்னு வச்சுன்னா அதனால் எக்ஸ்டெண்ட். எவ்வளோ ஸ்மூத்தாக திருப்பலாம் பார்த்தீங்களா? எதுக்குடா பிரேக் போட்ட? டேய், யாரா இவன்? எதுக்குடா பிரேக் போட்ட? அங்கே என்ன இருக்குது உனக்கு பிரேக் போடுறதுக்கு? என்ன இருக்குங்க அங்கே பிரேக் போடுறதுக்கு? பிரேக் போட்டான் பாருங்க. நானும் இப்படி தான் போகிறேன். திரும்பிடாத. பார்த்தீங்களா எடிக்கிறான். அவன் என்னை இடித்து விளாட்றான் போது. இதில் பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக போனாலும் ஃபாஸ்ட்டாக தெரில பாருங்க அந்த வண்டியில். ஏன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஸ்பீடு வண்டி கிடையாது, அதான் தான் தெரில. எஸ், பக்கா வந்து பார்த்தீங்களா? ஓ,
சிக்னல் 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 யாரும் இல்லாத இடத்துக்கு இதுல சிக்னல். ஐயோ தப்பு பண்ணிட்டேங்க. இதுல போகணும். யார் அடிக்க போற? இதுல போயிருக்கேன், அதுல போயிட்டான். அப்புறம் பயங்கர சுத்தாயிடுங்க. வா, பெட்ரோல் பங்கா சூப்பராக இருக்கும்ல. இது வந்து கிரீஸ் தாங்க, கிரீஸில் உள்ள ஏரியா தான். நியூ 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 மேப்பா? ஐயோ, போயிருக்கலாமோ? சரி, தேவையில்லை அதெல்லாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா தாறுமாறு ஆகுது, தாறுமாறு. இங்கே பாருங்கள், மேப்பில் பார்த்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது. ஓ, இந்த இடத்துக்கு ஷார்ட் கட் ஒன்றுங்க, பாருங்கள், பரவாயில்லைங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். எல்லா இண்டிகேட்டர் போடலாம். ஸ்ட்ரைட்டாக போகிறேன்றத நான் சொல்கிறேன், வரதில்ல. ஒரு லாங் டிரைவ் ஒன்று எடுக்கணுங்க, எப்படியாவது எடுக்கலாங்க ஃப்யூச்சரில். சீக்கிரமாகவே எடுக்கலாம், ஃப்யூச்சரில் சூழ்நிலை எடுக்கலாம். ஆக்சுவலாக அது வந்து பார்க்கிங் பர்பஸ் தாங்க. அது அதை நம்ம அந்த டபுள் லைட் போடுறோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்க்கிங் பர்பஸ், மோஸ்ட்லி பார்க்கிங் பர்பஸ் தான். பார்க்கிங்கில் போய் நிறுத்திட்டிங்கன்னா, ஒரு டிராஃபிக்கான ஏரியாவாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுங்க, பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து அந்த இண்டிகேட்டரை போட்டுக்கலாம். இதில் வந்து என்ன பட்டன்னா எஃப்ங்க. எஃப் தான். இதுவா? எது நிற்கிறப்போ? இவனை கூட சேர்ந்து நான் நிற்கிறேங்க. வா பாருங்க, ஓ இதில் போகணுமா? இடிக்கல மாட்டேன்.
எங்கேயா ஷிப் இருக்கா? வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. வாவ்! இங்க தான் இருக்கு. அவ்வளோதாங்க. ஓ! எத்தனை இருக்கு பாருங்களேன். இங்க தான் நம்ம போறோம் ஆக்சுவலா. அங்கேயும் போய்க்கலாம் போறதா இருந்தா, இங்கேயும் போய்க்கலாம். ஆனா நம்ம இங்க தான் போறோம்னு நெனைக்கிறேன். இங்க தானே? எதுக்கும் செக் பண்ணிக்கலாங்க. அப்புறம் தேவையில்லாத எம்மல பார்த்தறிஞ்சிரும். கரெக்ட் அங்க தான். ஏன்னா அப்புறம் வேற எங்கேயாவது போயிட்டு இறங்கிட்டு, தேவையில்லாம என்னாச்சு? ஒரு இதோட ஓப்பன் ஆயிடுச்சா? ஆஹா! சாரி. ஒரு நியூ மேப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆமா. ஆனா அத நான் எதுக்கு போணும் உள்ள? பாருங்க. தெரியுதுங்களா? இதாங்க ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலா நம்ம வந்து சில இதுக்குள்ளலாம் போலாம் பார்த்தீங்களா? அதுக்கான மேப்லாம் ஓப்பன் ஆகுது. 2 இருக்கு பாருங்க. ஆனா நம்ம அந்த ரூட்ல போறதில்ல இப்போதைக்கு. பாருங்க. ஏற்கனவே நம்ம எவ்வளோ டைம்குள்ள வரணும்னு நான் பார்க்கவே இல்லங்க. அது வேற பார்க்கணும். இல்லாட்டா தேவையில்லாத ஒரு இது போச்சு. ப்ளஸ்ஸு பாருங்க. ஐயோ! அத பார்க்கவே இல்லங்க நானு. பாருங்க எவ்வளோ இதுதாங்க இந்த பெரிய தொல்லை. இந்த மாரி சின்ன சின்னதெல்லாம் எடுத்தா வேஸ்ட்டுங்க அது. ஆனாலும் பரவால்ல. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு அவ்வளோதான். அப்படி நினச்சுக்கிட்டேன். இது ஒரு சின்ன தீவு தான். நெறைய மரம் வச்சிருக்கானுங்க. தென்னை மரம் தானே அது? தென்னை மரமா என்ன மரம் தெரியல இது. ஃபுட்பால் ஸ்டேடியம் பார்த்தீங்களா?
வீட்டுக்கு பக்கத்துலேயே இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க தண்ணிக்காக. ஏன்னா தண்ணி ஏரியா தானே இது. ஏய் வெயிட் பண்ணு. வாவ்! ம். பிரச்சனையே இல்ல. கரெக்ட்டா கொண்டு போய் நிறுத்திடலாம். ம். ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. பரவால்ல நான் இதுவாவது கிடைக்குமே. ம். அவ்வளோதாங்க. லேட்டுன்னு வரப்போகுது அவ்வளோதான். அதான் தெரிஞ்சிச்சே. இது என் தப்புலாம் கிடையாது. சனியா. ஒரு சின்ன ரைடு தாங்க. ஒரு இதுக்காக. பாருங்க அந்த தீவுல இப்போ அந்த தீவுக்கு வந்துட்டோம். அந்த தீவுல வந்து வண்டி விட்டாச்சு. இங்கே நிறைய இருக்குங்க. இங்கே குட்டி குட்டியெல்லாம் இருக்குது. ஏற்றுறாங்க, லோடு ஏற்றுறாங்க. பார்த்தீங்கன்னா லோடுலாம் ஏற்றுறாங்க. இங்கே தான் இங்கேயே நிறைய இருக்குங்க. நான் எதிர்பார்த்தது இல்லாட்டி கூட இருக்குது ஓரளவுக்கு. பரவாயில்ல. ஓகே, வண்டி இன்ஜின் ஆஃப் பண்ணு. லைட்லாம் செக் பண்ணவே இல்லை. அதுலேயே இருக்கா தான் எரியுதுங்க. இதெல்லாம் எதுவுமே எரியலை. அது காரணம் என்னென்னா அது எங்கே இருக்குன்னே தெரிலங்க. அதை கண்டுபிடிக்கவே முடியல. பாருங்க இது ஓகே. இது வந்து என்ன சொல்கிறது, மிரர் சரிங்களா, மிரர் உள்ளே உள்ள லைட்டு. ஓகே, அது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு வரேன். அப்புறம் அது கண்டுபிடிச்சி போடுறோம். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போதைக்கு நான் வண்டி விட்டு வாங்கிக்கிறேன். நீங்களாம் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஒரு சிம்பிள் வீடியோ தான். பெருசுலாம் கிடையாது. பட் ஆனால் அது ஒரு தடவை எடுக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அ என்ன சொல்கிறது, சும்மா போகிற போக்கில் அப்படியே ஒரு கேரேஜையும் புக் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன். ஓகே, இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். பாய்.